வணக்கம். இது காலத்தின் குரல். 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து என்ற அறிவிப்பு 2 நாட்களுக்கு முன்னால் வந்தது. அதைத் தொடர்ந்து ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்களுக்கு அனுமதி இல்லை, அதை சட்டபூர்வமாக நிறைவேற்றுவதற்காக காவிரி படுகை பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும் என்கிற ஒரு அதிரடியான அறிவிப்பை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். இந்த கோரிக்கைக்காக போராடியவர்கள், விவசாயிகள், அந்த பகுதி என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆதங்கப்படக்கூடிய பல்வேறு தரப்பினர் இந்த அறிவிப்பை வரவேற்கிறார்கள், மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். ஆபத்தை விளைவிக்கக்கூடிய திட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது வரவேற்கத்தக்கது என்பது அவர்களது வாதம். இப்போது பொதுவாக சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு ஒன்று உண்டு. ஆபத்து ஏற்படுத்தும் திட்டம் என்ற பெயரால் வளர்ச்சி திட்டங்களுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போடலாமா என்பது இன்னொரு வாதம். அதை தாண்டி முதலமைச்சர் இந்த அறிவிப்பை எதற்காக இப்போது வெளியிடுகிறார்? பல்லாண்டுகால கோரிக்கை. இதே கோரிக்கைக்காக போராடியவர்கள், மயிலாடுதுறை ஜெயராமன் உட்பட, நெடுவாசலில் போராடியவர்கள் உட்பட பலர் மீது வழக்கு, கைது, ஆர்ப்பாட்டம் நடத்த, இதே கோரிக்கைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி மறுப்பு என்றெல்லாம் இருந்த ஒரு நிலை திடீரென்று மாறி இப்போது இந்த அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிடுவதற்கு என்ன காரணம்? அதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பது இன்னொரு விவாதத்திற்குரிய புள்ளி. அத்தோடு இன்னமும் பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என்று சொன்னால் அங்கு புதிய தொழில்களை, வேளாண் சார்ந்த தொழில்களை கொண்டு வருவதற்கு என்னென்ன செயல் திட்டங்களை செயல்படுத்தப்பட வேண்டும்? தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று சொன்னாலும் கூட வேலை வாய்ப்பு, சமூக பொருளாதார மேம்பாடு என்று வருகிற போது நாகை, திருவாரூர், தஞ்சை என்கிற காவிரி டெல்டா பகுதி என்பது பின்தங்கிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை முன்னேற்றுவதற்கு என்ன செயல் திட்டங்களை அரசு வகுக்கப் போகிறது என்பதைத்தான் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன், திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு தமிழன் பிரசன்னா, எழுத்தாளர் செயல்பாட்டாளர் திரு ஆழி செந்தில்நாதன், வலதுசாரி கருத்தாளர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி. வணக்கம். திடீர் அறிவிப்புக்கு பின்னணி என்ன சத்யன்? திடீர் அறிவிப்பெல்லாம் இல்லை, ஒரு தீர்க்கமாக எடுத்த முடிவு தான். லாஸ்ட் டைமே இது ஏன் முதலமைச்சர் அறிவிப்பதற்கு என்ன காலதாமதம்னு பேசணும். போன மாதம் கேட்டிங்கன்னா இவ்வளோ போராட்டங்கள் இருக்கே, ஒரே ஒரு அறிவிப்பு தானே, அறிவிச்சிட்டு போனால் என்ன அப்படின்னு பேசணும். இன்றைக்கி அறிவிச்ச உடனே ஏன் திடீர்ங்கணும்? நல்லா ஆழ்ந்த சிந்தனையுடன் யோசித்து ஒரு சோஷியோ எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா ஒரு பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்றால் என்னென்ன கட்டமைப்புகள் தேவை, எத்தகைய தொழில்கள் தொடங்க வேண்டும், எத்தகைய தொழில்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நீண்ட ஆலோசனை பிரகாரம் அவர் விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததுனால அவர்களுடைய உணர்வுகளைக்கும் மதிப்பளித்து, உணர்வுகளையும் புரிந்து கொண்டு, குறிப்பாக இந்த ஹைட்ரோ கார்பன் அண்ட் மீத்தேன் போன்றது மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது மக்கள் மனதில். நம்ம அரசு எதுவுமே புதுசாக நம்ம அனுமதி கொடுக்கலன்னா கூட மக்கள் மத்தியில் நம்ம எங்கே கொடுத்துருவோமோன்னு ஒரு அச்சமும் இருக்கிறனால நம்ம தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கொள்கை முடிவாகவே முதலமைச்சர் இதை அறிவிச்சிருக்கார். 2 விஷயம் இதில் ஒரு விவசாயியினுடைய கஷ்டத்தை அறிந்ததனால், விவசாய நலனில் அக்கறை கொண்டவர்னால் இதை செய்தார்ன்றது ஒரு பார்வை. இன்னும் இதில் 2 அம்சம் இருக்குது. மத்திய அரசாங்கம் அண்மையில் ஒரு சட்டம் கொண்டு வந்தது, சட்ட திருத்தம். கலந்தாலோசனை செய்யாமல், பொதுமக்களின் கருத்தை கேட்காமலே, சுற்றுச்சூழல் தாக்கம் என்ன என்பதை பற்றி ஆய்வு செய்யாமலே கூட ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்றவற்றை எடுக்கக்கூடிய அல்லது அதற்கான ஆய்வு செய்யக்கூடிய திட்டங்களை அனுமதிக்க வேண்டும், செய்யலாம், மேற்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை, ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. தமிழக அரசு அதை எதிர்த்தது. மத்திய அரசு இதில் தமிழகத்திற்கு விலக்கு தர முடியாது, இந்தியா முழுமைக்கும் ஒரே பாலிசி அப்படின்னு சொல்கிற நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கடுமையான ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறார் முதலமைச்சர். அவர் விரும்புகிற ஸ்டாண்டு, விவசாயிகள் வரவேற்கிற ஸ்டாண்டுனாலும் இது எடுக்கிறப்ப பொலிட்டிக்கலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்டை எடுக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் அதை கடுமையாக ரெசிஸ்ட் பண்ணுற அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. மத்திய அரசை எதிர்ப்பதற்கு முதலமைச்சர் இதன் மூலமாக துணிகிறாரா அப்படின்றது ஒரு கேள்வி. 2வது, நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் அஇஅதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை என்கிற இந்த காவேரி டெல்டா, திருச்சி. இதை சரி செய்யறதுக்கான முயற்சியாகவும் இந்த முடிவை எடுத்திருக்கிறாரா? இல்லை, நீங்கள்
ஒரு 3 முக்கோணத்துல நீங்க யோசிக்கிறீங்க. நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கிளாசிபிகேஷன் வந்து மாத்திருச்சு, ஆய்வுக்கு வந்து ரீசெண்டா மாத்திருச்சு. அதை நாம் எதிர்த்து உடனடியாக முதலமைச்சர் வந்து கடிதம் எழுதினார். இல்லை இதற்கு வந்து மாற்றங்கள் வேண்டும், பழைய மாதிரி தான் கருத்து கணிப்பு கேட்டு தான் அதை செயலாற்ற வேண்டும் என்று கடிதம் எழுதினார் உடனடியாக. உள்ளாட்சி தேர்தலோட ரிசல்ட் சொல்றீங்க. உள்ளாட்சி தேர்தலோட ரிசல்ட்டுக்கான முக்கிய காரணம் கஜா புயலிருந்து வரக்கூடிய ரீஹாபிலிட்டேஷன், அதற்குரிய வழிவகைகள் காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக இந்த டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு பொய் பிரச்சாரமும் கட்டமைப்பும் நீண்ட காலமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹைட்ரோ கார்பன் மீட்டேன் திட்டம் வரப்போகிறது, வந்து கொண்டிருக்கிறது, அனுமதி அளிக்கப் போகிறார்கள் என்றெல்லாம் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மிக சீரிய சிந்தனையுடன் இதற்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும். குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சிகள் இதை ஒரு வாக்கு வங்கி அரசியலாகவே நீண்ட காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனம் என்னும் போரில் வாக்கு வங்கி அரசியல் ஆடுவதற்கும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். கொள்கை வழியில் தமிழக மக்களுடைய நலன் தான் எங்களுடைய கொள்கை, அம்மாவின் வழிவரையில் நாங்கள் வரும் அரசு இதுதான் நாங்கள் முழு பிரதானமாக நினைக்கிறோங்கிற அந்த உறுதிப்பாடோடு இருப்பது தான் இதோட வெளிப்பாடு. இந்த கொள்கை முடிவில் வந்து பாஜக ஒத்து போகலாம், ஒத்து போகாமல் இருக்கலாம். அது அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும், இல்லை அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறது அவங்க தான் விளக்கணும். தமிழன் பிரசன்னா, சில வாரங்களுக்கு முன்னால், அது ஒரு 10 நாள் கூட இருக்காது, 10-15 நாட்களுக்கு முன்னாடி காவேரி டெல்டா மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டத்தை, கண்டன ஆர்ப்பாட்டத்தை திமுக நடத்தியது. இந்த மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராகவும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அந்த பகுதியை அறிவிக்க வேண்டும்னு வற்புறுத்தி ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தை அந்த 6-7 மாவட்டத்தில் நடத்தினீங்க. உங்கள் கோரிக்கை இன்றைக்கு நிறைவேறி இருக்கு. திமுகவின் பார்வையில் நீங்க முன்வச்ச கோரிக்கை இன்னைக்கு தமிழக அரசு நிறைவேற்றி இருக்கு. வரவேற்க வேண்டிய நீங்கள் விமர்சிப்பது எதனால? ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ இந்த பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக தஞ்சையிலிருந்து தொடங்கி கடலூரிலிருந்து நாகப்பட்டினம் வரை வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று எங்களுடைய நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையினுடைய குழு தலைவரான திருச்சி சிவா முதலாக குரல் எழுப்புகிறார். அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் எங்களுடைய தலைவர் அவர்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இப்போ நாம் என்ன செய்கிறோம், இந்த அரசாங்கம் அதை செஞ்சுச்சுன்னா மனநிறைவோடு வரவேற்க போகிறோம். ஆனால் இந்த அரசாங்கம் செய்திருக்கிற நிலைப்பாடுகளில் ஏற்பட்டிருக்கிற இரட்டை வேடங்களை நான் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம். என்ன இரட்டை வேடம்னு சொல்லுங்க. எனக்கு வந்து நேற்றைக்கு முதலமைச்சர் சொல்றாரு, நீங்க வச்ச சிம்பிளான கோரிக்கை ஹைட்ரோ கார்பன் மீத்தேனை அனுமதிக்க கூடாது, அதுல எந்த பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரியும் வரக்கூடாது, காவேரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாவே இருக்கணும், நெற்களஞ்சியமாவே அது இருக்கணும்ன்றது உங்க கோரிக்கை. அதை அப்படியே ஏத்துக்கிட்டு இதை நான் ஒரு விவசாயின்ற முறையில் இதை செய்வேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்க கோரிக்கை இதுல நிறைவேறுது, நீ இதுல என்ன முரண்பட்ட நிலை, இது எங்க வருது? இதுல நான் திரும்பவும் அதைத்தான் சொல்றேன். இப்போ மத்திய அரசு ஒரு சட்டம் இயற்றிருச்சு, ஒரு சட்டத்துல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இப்படி ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு மாநில அரசினுடைய அனுமதி தேவையில்லைன்னு. அதற்கு இந்த அமைச்சரவையில் எடப்பாடி அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த ஒரு அமைச்சர் ஒப்புதல் அளிக்கிறார். A+ல இருந்த அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள A+ல இருந்ததை Bக்கு மத்திய அரசு கொண்டு வருகிற போது அது குறித்து ஆமோதித்து விட்டு, ஆமா பிஜேபி நீங்க செய்யுங்க, நாங்க அதை அனுமதிக்கிறோம்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பியதற்கு பிறகு முதலமைச்சர் அதுக்கு வந்து நான் வந்து கேட்கிறேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு கடிதம் அந்த B+ல நீங்க சட்ட திருத்தம் செய்தது தவறு, அதற்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் இயற்றி நாங்க அதுக்கு ஒரு சட்டம் இயற்றுவோம்னு அதை முதல் செஞ்சிருக்கணும். இப்போ ரெண்டாவது இன்னைக்கு இவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். சட்டம் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் லா அப்படிங்கிறது, சட்டம் என்பது பெரிதா, இவருடைய அறிவிப்பு பெரிதா? இங்க பிரச்சனை அதுதான். நீங்க ஒரு பாதுகாப்பு மண்டலம் அப்படின்னா அதற்கான கொள்கை ரீதியான முடிவுகள்ல சட்ட வடிவம் உடனடியாக ஏற்றப்பட வேண்டும். சார், விவசாயம் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், மாநில அரசின் ஆளுகைக்கு உட்பட்ட ஒன்று. அது சார்ந்த சட்டத்தை தமிழக அரசு இயற்றலாம். இப்போ ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்ததுன்னா இவங்க ரூல் பண்ணலாமா, அவங்க பண்ணலாமா, மத்திய அரசு சட்டம் தானே செல்லும், மாநில அரசு சட்டம் வந்து செல்லாதே, நீட் சட்டம் அப்படின்றது வந்து கன்கரண்ட்ல இருக்கிறதுனால மாநில அரசின் சட்டத்தை அவங்க மதிக்க மாட்டாங்க. ஆனால் விவசாயம்ன்றது அப்படியான ஒன்று இல்லை. சட்ட நிபுணர்களோடு கலந்து ஆலோசிச்சு இதற்கான முயற்சிகளை முதலமைச்சர் செய்வேன்னு சொல்றத ஏன் நம்ப மறுக்கிறீங்க? ரொம்ப அற்புதமா, ஏன் நம்ப மாட்டேங்கிறோம்னு ரொம்ப அற்புதமா கேட்டீங்க. நாங்க திரும்பவும் அதை தான் சொல்றேன். கன்கரண்ட் லிஸ்ட்ல ஹைட்ரோ கார்பன் வருது, அதை மத்திய அரசு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருது, அதை எந்த இடத்தில் இவர்கள் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கிறார்களோ அது குறித்து இவர்கள் ஆமோதித்து விட்டு, மத்திய அரசு எடுக்கிற முடிவுக்கு ஆமோதித்து விட்டு, இதனால் வரையில் அது குறித்தான விளக்கமோ தெளிவோ அல்லது அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம்னு எதுவுமே சொல்லாம கடிதம் மட்டும் எழுது. சட்டம் என்பது வேறு, கடிதம் என்பது வேறு. முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்கிறாரு, மக்கள் விருப்பத்துக்கு மாறாக உள்ளூர் மக்கள் எதிர்த்தால்
மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக நாங்க அதை நிறைவேற்ற மாட்டோம்னு அறிவிக்கிறாரு. முதலமைச்சர் வாய் வழியாக பேசுவது என்பது வேறு, ஒரு துறை சார்ந்த அமைச்சர் அமைச்சக சீலோடு ஒரு கடிதம் எழுதுவது என்பது வேறு, அதை ஆமோதிப்பது என்பது வேறு. நீங்க முதலமைச்சர் எல்லா பிரச்சனைக்கும் பேசலாம், சட்டம் எங்க? நீங்க இப்ப ரெட்டை வடம்னு எங்க வரீங்கன்னு கேட்டீங்கல்ல, இது முதலமைச்சர் அவருடைய இன்னைக்கு அறிவிப்பு வருது, அறிவிப்பு வந்த பிறகுதானே சட்டம் வரும். அறிவிப்பு வெளியிடுறாரு. ரெட்டை வடம்னு கேட்டீங்களா, அதுக்கு பதில் சொல்றேன். முதலமைச்சருடைய ட்விட்டர் பேஜ், அதுல சொல்றாரு, 3 நாளைக்கு முன்னாடி அமெரிக்க சுற்றுப்பயணத்தின் போது மேற்கொண்ட எம்ஓவின் தொடர்ச்சியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஹெல்டா அப்ரோட்ராக் கெமிக்கல்ஸ் நிறுவன தலைவர் நிர்வாக துணைத் தலைவரை சந்தித்து கடலூர் மாவட்டத்தில் 50,000 கோடியில் பெட்ரோலிய சுத்திகரிப்பு பெட்ரோல் கெமிக்கல் ஆலை நிறுவது குறித்து ஆலோசித்தார். இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? 3 நாளைக்கு முன்னாடி 50,000 கோடிக்கு பெட்ரோ கெமிக்கல் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெட்ரோ கெமிக்கலுக்கான அந்த திட்டங்களை கொண்டு வரேன்னு பேசுறீங்க. இங்க நாங்க அதுக்கு அனுமதிக்கவே மாட்டோம்னு சொல்றீங்க. இந்த நிலைப்பாடை நாங்க எங்க இருந்து பாக்குறது? இப்ப வேதாந்தாவுக்கும் ஓஎன்ஜிசிக்கும் ஏறக்குறைய 18,650 கோடிக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கு. இப்ப அந்த நிறுவனங்களை நிறுத்த போறீங்களா? அதுதான் 18,000 ஏற்கனவே கொடுத்து ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் இனி அனுமதிக்க மாட்டோம்ன்றதானே அரசினுடைய நிலை. அந்த பேச்சுல ரொம்ப தெளிவா பாருங்க, அடிக்கோடிட்டு இருக்கும், புதிதாக இனிமேல் அனுமதி வழங்க மாட்டோம். அவரோட பேச்சு பாருங்க, பழசெல்லாம் அதை பத்தியே பேசல, புதிதா இனிமேல் அனுமதி வழங்க மாட்டோம். அதுக்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே போடப்பட்ட வழக்குகள் என்னாச்சு? ஏற்கனவே இதுவரைக்கும் கதிராமங்கலத்துல போடப்பட்ட அங்க இருக்கிற விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்கு என்னாச்சு? இன்னைக்கு உளுந்து விவசாயி ஒருத்தன் இன்னைக்கு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கான் இதே ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையால. நாம் கேட்பது ஒண்ணுதான், நாங்க ஓஎன்ஜிசி நரிமணத்துல எடுக்கிறதுன்றது பல்லாண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு. புதிதாக பரீட்சார்த்த முறையில் ஆய்வு செய்வதற்கான அனுமதியை மத்திய அரசு கொடுத்தாலும் தமிழக அரசு என்ஓசி தர மறுத்து கொண்டுதான் இருக்கு. புதிய எக்ஸ்ப்ளோரேஷன் வரல இல்லைங்க. இப்போ மத்திய அரசு ஒதுக்கலாமே தவிர தமிழக அரசு அதுக்கான என்ஓசியை தரலையே. இதுவரை தேவையில்லைங்கிறதா இப்ப புது சட்டம் 341 புது ப்ராஜெக்ட். நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது இனிமே இந்த அறிவிப்பு இருந்தாலும் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுன்றது தொடருன்றீங்களா? ஆமா, மத்திய அரசு கையில இருக்கு, சட்டம் மத்திய அரசு கையில இருக்குங்க. இப்ப நான் சொன்னல 18,650 கோடிக்கு 341 திட்டங்கள். ஒரு வாதத்துக்காக கேட்கிறேன். அப்படியே ஆனாலும் மத்திய அரசு நாங்க சொல்றபடிதான் எடுக்கணும்னு சொன்னாலும் மாநில அரசு அதை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி கொள்கை முடிவு எடுக்கிற போது மாநில அரசுக்கு துணையா தானே நீங்க நிக்கணும், எடுக்க அனுமதிக்க கூடாது, மாநிலத்தின் உரிமையில பேசணும். நேற்று எங்களுடைய முதன்மை செயலாளர் ரொம்ப தெளிவா அறிக்கை கொடுத்திருந்தார். நீங்க என்னென்ன செய்யணும், என்ன பண்ணணும், முதல்ல அமைச்சரவையை கூட்டுங்க, சட்டம் ஏற்றுங்க, நாங்க ஆதரவு தரோம், அந்த ஆதரவின் அடிப்படையில் அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் பெறுங்க, அதற்கு பிறகு இதை அறிவியுங்கள். ஒரு முறையான எதிர்க்கட்சியாக ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு இருக்கு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, முந்தா நேத்து வரைக்கும் 50,000 கோடிக்கு நீங்க பெட்ரோ கெமிக்கல்ஸ்க்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, மத்திய அரசு சொல்லுவதற்கெல்லாம் மாநில அரசு கொள்கை முடிவுன்னு. நீட்ல என்ன ஆச்சுங்க? நீட்டுக்கு ஏறக்குறைய 2 வருஷம் காணா போச்சு. ஒட்டுமொத்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் ஆதரித்து வாக்களித்தார்கள். அந்த சட்டமன்றத்தினுடைய தீர்மானம் 1 இல்ல 2 தீர்மானம் எங்க போச்சுனே தெரியல. கோபம் மத்திய அரசு மேல வரணுமா இல்ல தீர்மானம் போட்ட மாநில அரசை குறை சொல்வீங்களா? ஒண்ணு, தீர்மானம் போட்டு அனுப்பிட்டு தூங்குறது இல்ல மாநில அரசினுடைய பணி, அது தொடர்ந்து பயணிச்சு அது எங்க இருக்கு, இது இதனுடைய முதல் படின்னு பார்க்க முடியாதா? இப்போ நாளை சட்டமன்றம் கூடும்போது சட்டம் கொண்டு வருவாங்க, அந்த சட்டம் பெரும்பான்மையில ஒரு நிமிஷம் நாங்க ரொம்ப தெளிவா நாங்க எங்களுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கே நேரு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நாங்க இவங்களை ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கல, நீங்க என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரு. முதல் அமைச்சரவை கூடுங்க, தீர்மானம் போடுங்க, சட்டம் எப்பன்னா எங்கன்னா இந்த சட்டத்தை மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அனுமதி கடிதம் இருக்கு இல்லையா, அதை வாபஸ் வாங்கிட்டு இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றோம். இதுல என்ன தவறு இருக்கு? அதாவது மக்களோட ஏகோபித்த ஆதரவு இந்த அறிவிப்புக்கு இருக்குன்னு என்னத்தை போய் பேசி ஏதோ குட்டையை குழப்பலான்னு ரொம்ப முயற்சி பண்றாரு பாவம். தமிழன் பிரசன் அவர்கள் இன்னும் 3 நாளைக்கு முன்னாடி ட்வீட்டை படிச்சிட்டு இருக்காரு. இன்னித்த ட்வீட்டை நான் படிக்கிற ஒரு நிமிஷம் கேளுங்க. காவேரி டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக செயல்படுத்த சட்ட வல்லுநர்களை கலந்தாலோசித்து இதற்காக ஒரு தனிச்சட்டம் இயற்றிட மாண்புமிகு அம்மாவின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களை தொடங்க இவ்வரசு எப்போதும் அனுமதி அளிக்காது. அந்த மாவட்டத்துல கடலூரும் ஒண்ணு. ஸ்ட்ரெயிட்டான ஒரு பாயிண்ட் வாங்க. வேளாண் பாதுகாப்பு மண்டலம்னு சொல்ற 8 டெல்டா மாவட்டத்துல கடலூரும் ஒன்று. 50,000 கோடி
கோடி பெட்ரோகெமிக்கலை அலோவ் பண்றீங்களா இல்ல அதை வந்து அந்த அந்த திட்டத்தை கைவிட போதா? ஒரே ஒரு நிமிஷம் நீங்க நில்லுங்க. அப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய போராட்டம் வந்து மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற நிலத்தை பிளந்து அதில் தண்ணீர் பாய்ச்சி விவசாயிகளுக்கு கேடு விளைவிக்கும் எந்த திட்டத்தையும் அனுமதிக்க கூடாது அப்படின்னீங்க. முதல்ல இருந்தே நாங்க அப்ரூவல் கொடுக்கல, நாங்க அனுமதிக்கலன்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன சொல்றீங்க? ஆய்வறிக்கை மத்திய அரசின் கையில் இருக்கிறது, அவர் கையில் போய் விட்டதுங்கிறீங்க. ஏங்க இதே கேள்வி உங்க மீது குற்றச்சாட்டை வைக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க ஆய்வுக்கு மட்டும்தான் அனுமதி அளிச்சோம் அப்படின்னீங்க. அப்ப நீங்க ஆட்சி கடையில் உட்கார்ந்துருக்கும்போது நீங்க ஆய்வுக்கு அனுமதி அளிப்பீங்க, அதுக்கப்புறம் அது நடக்காது, நீங்க மக்களை நம்ப வைக்கணும் முயற்சி பண்ணுவீங்க. ஆனா இங்க வந்து என்ன வந்து குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்கீங்க? 50,000 கோடி முதலீட்டை அனுமதிக்க போறாங்களா இல்ல வேளாண் பாதுகாப்பு மண்டலம் நிராகரிக்க போறாங்க? சார் அதுக்கு கேள்விக்கு வரேன் சார். ஏன் சார் 10 நிமிஷம் பொய்யா அள்ளி விட்டுட்டு இருந்தா அதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? வேதாந்தாக்கு 15,000 கோடி வேதாந்தாக்கு சான்றிதழ் கொடுக்க கிடையாது. முழுக்க முழுக்க பொய்யா, முழுக்க முழுக்க பொய்யா, முழுக்க முழுக்க பொய்யா அவிழ்த்து வருது. நீங்க மட்டும் இல்ல, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வரைக்கும் தான். என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, 50,000 கோடியை என்ன பண்ண போறீங்க? முதலமைச்சர் சொன்னது இந்த மட்டும் மற்ற ரெண்டு அதிகாரப்பூர்வ 50,000 கோடி ஏமாத்துறீங்க. அமைதியை கேளுங்க பிரச்சனை பேசல. ஒரே நிமிஷம் ஏன் டென்ஷன் கேளுங்க ஒரு நிமிஷம். அதாவது இந்த ஸ்டேட்டோட கார்டியன் யார்? இந்த ஸ்டேட்டை பத்தி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்த இடத்தில் இருப்பது யார்? முதலமைச்சர். முதலமைச்சர் தெளிவா சொல்றாரு, இந்த மாதிரி மீத்தேன் அண்ட் ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு எங்களுக்கு வந்து அனுமதி கிடையாது அப்படிங்கிறார். நீங்க சொல்ற என்னது? சுத்திகரிப்பு நிலையம். சுத்திகரிப்பு நிலையம் அங்கேயும் நடந்துகிட்டு தான் இருக்கு பல ஆண்டு காலமாக. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு டேட்டா இருக்கா? இந்த சுத்திகரிப்பு ஆலையினால சுற்றுச்சூழல் பாதுகாக்க கேடு விளைவிக்குது இருந்ததுன்னா அந்த மாதிரி கேடு விளைவிக்கக்கூடிய எதையும் நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றாரு. இதையும் புரிஞ்சுக்கங்க. நீங்க தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை பாமக நிறுவனர் ராமதாஸ் 50,000 கோடி திட்டத்தை கொடுத்தீங்கன்னா கடலூர் மாவட்டமே பாழா போயிடும், அதற்கான அனுமதியை தராதீங்க. எல்லாரும் ஒன்னொரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க சார் லைனா. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு என்ன, இந்த மாநிலத்துக்கு எந்த தொழிற்சாலையும் வரக்கூடாது, எதையுமே வராம மக்கள் எல்லாம் வேலை இல்லா திண்டாட்டத்தில் அப்படியே ரோடா வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கணுங்கிறீங்களா? இல்ல தொழில்துறை வந்து பாதுகாப்பாக கொண்டு வர ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஆதரிச்சு பேசினவங்களும் இதே ஆர்குமெண்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இப்ப ஹைட்ரோ கார்பன் மீத்தேனை வந்து அந்த வெற்றியை வந்து மக்கள் மத்தியில போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக உடனே அடுத்த இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டீங்க. இந்த இண்டஸ்ட்ரினால பாதிப்புங்கிறீங்க. நீங்க ஆட்சியில் உட்காரும் போது அந்த வேலை வாய்ப்பு சொல்றாருல, இல்ல ஒரு நிமிஷம், வேலை வாய்ப்பு இல்ல, இது நாகரிகம் இல்லை. நாங்க நாகரிகம் இல்லை, நாங்க கேக்குறது இந்த நாகரிகம் இல்லை, லைவ்ல இருக்கு. இல்ல இது நாகரிகம் இல்லை, நாகரிகம் கடந்த லைவ்ல நாகரிகம் இல்லை. ஒரு நிமிஷம் உங்க ரெண்டு பேருடைய ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் வேலை வாய்ப்பு பேசலாம் ஒரு நிமிஷம் வேலை வாய்ப்பு ஒரு நிமிஷம் உங்க ரெண்டு பேருடைய விவாதமாக சுருக்க விரும்பலாம். மற்ற இருக்காங்க. நான் திரு ஸ்ரீராம் மன்னிக்கணும், ரெண்டு பேரோட விவாதமா சுருக்காதீங்க. மற்ற விருந்தினர்களும் பேசவே இல்லை. திரு ஸ்ரீராம் வந்து எதுக்கு நாடகம் போட்டி வச்சிருக்கீங்க? 40 உங்க ரெண்டு பேரோட விவாதமா சுருக்காதீங்க சார். மற்ற விருந்தினர்கள் இருக்காங்க, அவங்களும் கருத்து சொல்லணும் சார். அவருக்கு ஏன் பிரச்சனை? இப்போ உண்மை சொன்னா அவரே நன்றி சார். நன்றி சார். உண்மை கமிஷன் வாங்குறது நிப்பாட்டுங்க. நன்றி சார். உங்களோட உங்க ரெண்டு பேரோட விவாதமா சுருக்காதீங்க சார். மற்றவங்க கருத்தையும் கேட்கலாம். ஸ்ரீராம் சேஷாத்ரி, நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம், மக்கள் உணர்வுக்கு அரசு செவிமடுக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா, இல்லை வேற கோணம் எதுவும் உங்களுக்கு இருக்கா? சார், இது மக்களுடைய உணர்வுக்கு செவிமடுக்கிறதுன்னு எடுத்தால் கூட இதில் செயல்பாட்டில் நிறையா பிரச்சனைகள் வரும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒன்று, வேளாண் பாதுகாப்புன்னு வரும்போது இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க, அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர் வரும்போது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ண போகிறாங்கன்றது பொறுத்து இருக்குது. இத்தனை 8 மாவட்டங்களிலும் எந்த ஒரு விவசாயத்தை தவிர வேறு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் வராதுன்னு சொல்கிறதும் வந்து தவறானதாக இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இப்போ சொல்கிற மாதிரி இது க்ரூட் டிஸ்டிலரி எடுத்துன்னு வரதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அது வந்து பொல்யூஷன் பெருசாக இருக்க போகிறதில்ல. கடலூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அது ஏகப்பட்ட கெமிக்கல் இது லேண்ட் எரோஷன்லாம் நடந்த இடம் தான் அது. அந்த இடத்துல வந்து கடலூர் ஓல்ட் டவுனில் வந்து இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வருதுன்றது வந்து ஒரு தவிர்க்க முடியாததாகவும் இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு ஸ்டேட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து முன்னேற்றத்தை தடுக்கும் தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஆனால் இது வேளாண் பாதுகாப்பு எஸ்பெஷலி இந்த காவேரி டெல்டாவில் வரும்போது இப்போ வந்து ஏன் வந்து இது வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஹிக்கப்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து மணல் அள்ளுவது அதை நிறுத்த முடியுமா? ஏன்னா அதுவும் பாதுகாப்பு, வேளாண் பாதுகாப்பில் சேர்த்து தான் வரும்.
இதை வந்து ஒரு சாண்ட் மைனிங் வந்து முன்னாடி ஏற்கனவே சட்டங்கள் இருந்து கோர்ட் முடிவுக்கு வந்து கூட சரி, முதல்ல மணல் அள்ளுவதை அல்லது சட்டபூர்வமா மணல் அள்ளுவதை அல்லது மணல் சட்டபூர்வமற்ற முறையில் மணல் கொள்ளையடிக்கிறதை தடுக்க முடியுமான்றீங்க. பட் அதுக்கு இந்த சட்டத்துக்கு சம்பந்தம் இல்லையா சார்? இது வந்து மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இந்த எக்ஸ்ப்ளோரேஷனை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு ஒரு கொள்கை முடிவை அரசு சொல்லுது. அதை வந்து சட்டமாக்குறோம் அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. இல்லை சார், இது வந்து வேளாண் பாதுகாப்புன்னு வரும்போது உங்களுக்கு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஒண்டி, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஆர் இந்த எக்ஸ்ப்ளோரேஷன்னால கடந்த 700 வெல்ஸ் இருக்கு அந்த ஏரியாவில். இதனால கடந்த 30 வருஷத்துல இதனால அக்ரிகல்ச்சர் பாழடைஞ்சது அப்படின்னு ஏதாவது ஒரு டேட்டா இருக்கான்னா எதுவுமே கிடையாது. அங்கே நிலத்தடி நீர் குறைஞ்சதுன்னு சொல்றது கூட உங்களுக்கு வந்து ரிப்ளனிஷ்மெண்ட் இல்லாதனால தவிர இது அப்படி பார்த்தா நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் வந்து நீங்க புதுசான ஒரு ஆர்குமெண்ட்டுக்கே வரீங்க. திரும்ப வந்து பழைய ஆர்குமெண்ட்டுக்கு போறீங்க. இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா, அதனால வந்து வேளாண் பாதுகாப்புன்றது இட் ஷுட் பி ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா தான் இருக்கணுமே தவிர மீத்தேன் ஹைட்ரோ கார்பனை ஒண்டி தடுக்க போறேன் அப்படின்னு சொல்றதுன்றது வந்து சரியானதா இருக்காது. ஏன்னா அது ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக வரும்போது வேற எந்த விதத்தில் இந்த வேளாண் பாதுகாப்பு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடெக்ஷன் இருக்கும். MS சாமிநாதன் அவர்கள் 2014 சொன்ன மாதிரி இதை வந்து எந்த விதமான ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதாவது அடுத்த சந்ததியினர்களுக்கு இந்த நிலங்கள் போய் இந்த அக்ரிகல்ச்சர் விவசாய முறைகள் எந்த விதத்தில் பாதுகாக்கப்படும்ன்றதை வந்து சொல்றது தான் இந்த சட்டத்தில் இருக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சாண்ட் மைனிங்கும் சேர்ந்து தான் வரும்னு சொல்றேன். சார், நம்ம இதற்காக போராடிய மீத்தேன் திட்ட எதிர்ப்பு குழுவை சேர்ந்த பேராசிரியர் ஜெயராமன் நம்மோடு இணைகிறார். அவர் இதுக்காக சிறை சென்றவர். இந்த திட்டங்களை எல்லாம் எதிர்த்து நிச்சயமாக அவருக்கு இந்த அறிவிப்புன்றது மகிழ்ச்சியை தந்திருக்கும். திரு ஜெயராமன், உங்களுடைய பார்வை இதில் என்ன? அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வை தருது? இது சட்டப்படியாக இது நிற்குமா? மத்திய அரசு சட்டம் இருக்கிற போது, சட்ட திருத்தம் இருக்கிற போது மாநில அரசு இயற்றக்கூடிய சட்டத்துக்கான வரம்பு அப்படின்றது சட்டப்படி நிற்குமான்ற ஒரு வினா கூட வருது. இன்னொன்று, இந்த பிரச்சனையின் காரணமாக வேற என்ன நன்மை டெல்டாவுக்கு அமைஞ்சிட போகுது? காவிரி படுகையில் இருக்கக்கூடிய நாங்கள் இதை முழு மனதோடு வரவேற்கிறோம். அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்பானது வரவேற்கத்தக்கது. தமிழக முதல்வரை நாங்கள் பாராட்டுகிறோம். உடனடியாக நடவடிக்கை எடுத்து தனிச்சட்டம் இயற்றி இதை வந்து உத்தரவாதப்படுத்தணும். இது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நான் இப்போ நீங்கள் பேசக்கூடியதுலேருந்து நான் கொஞ்சம் ஊகித்து அறியக்கூடியது என்னன்னு சொன்னாக்கா, அதாவது எண்ணெய் எரிவாயு எடுப்பால் அங்கே ஒன்றும் பாதிப்பு ஏற்படலை என்று பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மெத்த படித்தவர்கள், மேதாவிகள், அவங்க பாடத்தில் படித்ததோடு நிறுத்தி கொள்வது, நடைமுறையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதையே அவங்க கவனிக்க தவறுவது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தத்தை தருது. கதிராமங்கலத்தில் வந்து எவ்வளவு பெரிய பாதிப்பு, வெள்ளக்குடியில் எவ்வளவு, வெள்ளக்குடிங்கிறது திருவாரூர்கிட்ட 50 வயதுக்கு மேலே ஒரு ஆள் கூட அந்த தெருக்களில் கிடையாது. காரணம், பக்கத்தில் ONGCயினுடைய கேஸ் கேதரிங் ஸ்டேஷன். அவங்க வந்து வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிலத்தடி நீரெல்லாம் கதிராமங்கலத்தில் 0.5%, அதாவது மில்லிகிராம் பெர் லிட்டர் வந்து ஆயில் கலந்துருந்தா பரவாயில்ல, அங்கே 1.7 கலந்துருக்கிறது. அதனாலேயே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இன்னைக்கு வளர்ந்த பிள்ளைகள் கூட பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க. நிறைய பாதிப்புகள் இருக்கு. விவசாயம் குறையலை என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அவங்க பார்வை தவிர மெதுவாக அந்த மக்கள் வந்து நோயுற்ற சமுதாயமாக இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். யாராவது எண்ணெய் எரிவாயு கிணறுகளால் பாதிப்பு இல்லைன்னு சொல்றதா இருந்தால் உங்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். வாங்க, எங்க நிலத்தடி தண்ணீரை குடிச்சு பாருங்க. நீங்க குடிச்சு வாமிட் எடுக்காம இருந்துட்டாக்கா உங்களுக்கு பெரிய விருதே நாங்க வழங்குறோம். காவிரி படுகை பல பகுதிகள் பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிட்டுது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த நவம்பர் 1, 2019 இங்கிலாந்தில் லங்காஷயர் பகுதியில் எடுத்துக்கிட்டு இருந்த அந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பை அந்த அரசாங்கம் இங்கிலாந்து கைவிட்டு இருக்கிறது.
அவர் இங்கிலாந்தினுடைய பிரதமர் ஒரு பெரிய ஆதரவாளர். இந்த ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் முறையில் நிறைய எடுக்கிறோம், நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு லங்காஷரில் நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்தினாங்கன்னு சொன்னால், அந்த பகுதியில் நிலநடுக்கங்கள் வந்ததற்கும் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டதற்கும் இந்த எண்ணெய் எரிவாயு எடுப்பு தான் காரணம் என்றது சான்றுகளோடு நிரூபிக்கப்பட்டுட்டது. சரி, பழைய ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போறோம். இது வேண்டாம் என்பதற்காக நீங்க சொல்ற வாதம் இது. திரு ஜெயராமன், இது பேராசிரியர் ஜெயராமன், இந்த திட்டம் கூடாது, பாதிப்பு வருதுன்னு சொல்ற அந்த வாதங்களை நீங்க மீண்டும் முன்வைக்கிறீங்க. இந்த கோரிக்கை அரசு இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு விட்டது. இப்போ உங்க போராட்டத்துக்கான வெற்றியாக இதை பார்க்கலாம். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த அறிவிப்பின் நீட்சி என்னவாக இருக்கணும்? காவிரி படுகை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாங்க. இது உடனடியாக சட்ட நடவடிக்கையோடு, அதாவது தனிச்சட்டம் இயற்றப்பட்டு நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று வேண்டுகிறோம். கூடுதலாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, தமிழக அரசு இப்போ முதலமைச்சர் அறிவிப்புக்கு பிறகு அவங்க கொள்கை முடிவாக இதை அறிவிக்க வேண்டும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். தமிழக அமைச்சரவை கூடி தீர்மானம் இயற்றி அதை கொள்கை முடிவாக அறிவிக்கும் போது அதை நீதிமன்றத்தில் யாரும் சேலஞ்சு பண்ண முடியாது. காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கு போதுமான காரணங்கள் இருக்கின்றன. இப்போ இதை விட்டுட்டோம்னு சொன்னால் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிடுவோம். காவிரி, அதாவது கடல் மட்டத்திலிருந்து 1 மீட்டர் உயரத்தில் தான் நம்முடைய அற்புதமான காவிரி படுகை இருக்கிறது. இன்னொரு திசையிலிருந்து காவேரி டெல்டா பகுதியினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதாக இந்த அறிவிப்பு, இந்த கொள்கை அறிவிப்பு அமைந்துவிடும் அப்படின்னு அச்சம் ஒரு தரப்புல தெரிவிக்கப்படுது. வளர்ச்சினா என்ன? எது வளர்ச்சி? காவிரி படுகை 60 விழுக்காடு உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தது தமிழகத்துக்கு, இன்னைக்கு 34 விழுக்காடு தான் கொடுக்குது. இது பேர் வளர்ச்சியா? காவிரி படுகை மக்களெல்லாம் இன்னைக்கு நோயாளியா மாறி இருக்கிறாங்களே, அதன் பேர் வளர்ச்சியா? 28 லட்சம் ஏக்கர் விளைநிலம் இருந்த பகுதி இன்னைக்கு 15 லட்சம் ஏக்கராவாக சுருங்கி இருக்கிறதே, இது பேர் வளர்ச்சியா? அன்றாடும் அங்கங்க வெடிப்பு ஏற்பட்டு வயல்ல எண்ணெய் ஓடுத, இதை என்ன செய்வது? வளர்ச்சிங்கிறது மிக தவறான வாதம். இந்த வளர்ச்சி வாதம்ங்கிறது மிக ஆபத்தானது. இன்னைக்கு நாங்க சாப்பிட்ற சாப்பாடு இந்த காவிரி படுகையில் விளைந்த அரிசி அல்ல. ஹரியானாவிலிருந்தும் ஆந்திராவிலிருந்து கர்நாடகாவிலிருந்து வர்ற பொன்னியையும் நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு 7.25 கோடி பேர் தமிழகத்தில் இருக்கும்போது ஹரியானா அரிசியை நாங்கள் சாப்பிட்டோம்னு சொன்னால், எதிர்காலத்தில் இது 10 கோடி 12 கோடியாக தமிழகத்தின் மக்கள் தொகை கூடும்போது இது ஆதரிச்சு பேசுறவங்க எங்களுக்கு சோறு போட தயாரா? என்ன செய்வதாக இருக்கிறார்கள்? ஏன் நான் கேட்கிறேன், இந்தியா முழுவதுக்கும் விரிவாக சோறு போடுகிற அளவுக்கு வயல்கள் நெல் உற்பத்தி பண்ணா அது வளர்ச்சி இல்லையா? நாளைக்கு அனைவருக்கும் உணவு கொடுத்தால் இது வளர்ச்சி இல்லையா? இன்னைக்கு அம்மா தண்ணீர் 10 ரூபாய்க்கு கிடைக்குது, மற்றதெல்லாம் லிட்டர் 20 ரூபாய். தமிழக அரசு அரிசியை இலவசமாக கொடுக்க தயாராக இருக்கிறது, ஆனால் தண்ணீரை இலவசமாக கொடுக்க தயார் இல்லை. அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சொட்டு நீரும் எதிர்காலத்தில் விலைக்கு வாங்க போறோம். நாங்கள் எங்க அப்பா தாத்தாவெல்லாம் ஆத்து தண்ணியை குடிச்சாங்க, ஊத்து தண்ணியை குடிச்சாங்க, கிணத்து தண்ணியை குடிச்சாங்க, நல்லா தானே இருந்தது. காவிரி படுகையில இவங்க பூந்து நாசம் பண்ண பிறகு இன்னைக்கு நிலத்தடி தண்ணீர்லாம் கச்சா எண்ணெய் கலந்து போச்சுன்னு நாங்க சொல்றோம். அதுல காதுல வாங்காம வளர்ச்சி வளர்ச்சிங்கிறீங்களே. 30,000 பேர் நடவு அறுவடை களை எடுப்புல ஈடுபட்ட இடத்துல வெறும் 500 பேருக்கு தான் வேலை கொடுக்க முடியும் தொழிற்சாலைகளை நிறுவனா என்றால் இவர்களுக்கு தெரியாதா? நாங்க என்ன மறுக்கிறோம்? விவசாயம் தொடர்ந்து பேசலாம். இல்லை, அடிப்படையில் இந்த நான் ரொம்ப நல்ல முடிவு, வரவேற்கத்தக்கதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் கொண்டு போய் இண்டஸ்ட்ரி போடுறதுங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு அணுகுமுறை நினைக்கிறேன். எங்கே தேவையோ, எங்கே உங்களுக்கு மற்ற விஷயங்கள் பண்ண முடியாதோ அந்த மாதிரி ஏரியாவில் போய் நீங்கள் இப்போ டவுன் சவுத் உங்களுக்கு நிறைய இடம் இருக்குது, விவசாயம் பண்ண முடியாத இடங்களில் இண்டஸ்ட்ரி போட முடியும். ஸோ இண்டஸ்ட்ரிக்காக இது போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனே 80s இருந்த ஒரு பாலிசி டெசிஷனோட கண்டினியூவேஷன் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய எனர்ஜி அப்ரோச்சுக்கு அவ்வளோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சில 2-3 வருஷமாவோ அல்லது 4-5 வருடமாவோ
புதுசா பிளாக்ஸை கண்டறிஞ்சு ஏலம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு நடைமுறை வேகம் தானே பெற்றிருக்கு. 30-40 இயரா நடந்துட்டு இருக்கிற ஒரு ஜியாலஜிக்கல் ஸ்டடீஸ் தான். அந்த ஸ்டடீஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு வந்துட்டே தான் வந்திருக்காங்க. அது ஆல்ரெடி தேவ் இன்வெஸ்டட் மணி, அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வராங்க. அந்த மாதிரி தான் இதை பார்க்கணுமே ஒழிய இது ஏதோ கடந்த 5 வருஷத்துல ஆரம்பிச்சு மக்களுக்கு அகைன்ஸ்டா பண்ண ஒரு திட்டமா நான் பார்க்கல. இது அந்த காலகட்டத்துக்கு இந்த மாதிரியான ஒரு 80களில் போட்ட 80களில் உருவான சிந்தனை. எனர்ஜி இந்தியா வந்து எனர்ஜி செக்யூரிட்டியை ஒரு பார்வை பார்த்தது. அது இந்த 30-40 ஆண்டுகள்ல அந்த எனர்ஜி செக்யூரிட்டி பத்தின நம்மளுடைய பார்வை மாறிவிட்டது. இன்னும் 10-20 வருடங்கள் கழித்து எத்தனை வாகனங்கள் பெட்ரோல் டீசலில் ஓட போகிறது என்பதே கேள்விக்குறி. அப்போ நீங்க உங்களுடைய எனர்ஜியுடைய தேவைகளை நீங்க எப்படி நிறைவு செய்ய போறீங்கன்றதும் மாறப்போறது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில இதை வந்து அவ்வளவு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துல நாம இல்லை. அதனால அப்படி இருக்கும்போது மற்ற சென்டிமெண்ட்ஸையும் நம்ம வந்து கணக்கில் கொண்டு ஒரு முடிவெடுக்கிறதா ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அழகு. அதைத்தான் அரசாங்கம் இன்னைக்கு செய்திருக்கிறது. நீங்களே கூட தொடக்க நாட்களில் இதெல்லாம் வேணுன்ற சிந்தனை வந்திருக்கும். உங்களுக்குமே இதெல்லாம் ஒரு வளர்ச்சி தவிர்க்க முடியாதது அப்படின்ற பார்வை இருக்கும். அதாவது 80s 90sல இதுதான் இந்தியாவுக்கு வந்து எனர்ஜி செக்யூரிட்டி இல்ல. இன்ஃபேக்ட் 2010 வரைக்கும் கூட இந்த ப்ராப்ளம் இல்லை. கதிராமங்கலத்திலையும் நெடுவாசல்ல போராடின நாட்கள்ல உங்களுக்கு வேற ஒப்பீனியன் இருந்திருக்கலாம். மக்கள்கிட்ட அதற்கான திரள் உணர்வு பெருசா வந்து அரசு செவிமடுக்கிறப்ப இல்ல, என்னோட ஒப்பீனியன் கன்சிஸ்டன்டா தான் இருந்திருக்கு இந்த சப்ஜெக்ட்ல. மக்கள் வந்து அதை விரும்பாத போது, அந்த லோக்கல்ஸ் விரும்பாத போது அந்த இடத்துல போய் அதை போடுறதுல அர்த்தம் இல்லைன்றது தான் என்னோட கன்சிஸ்டன்ட் ஒப்பீனியன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த முடிவை வந்து நான் முழுமையாக வரவேற்கிறேன். நான் இட் இஸ் கன்சிஸ்டன்ட் என்னோட ஒப்பீனியனோட. சிம்பிளா சொல்றேன், 2010ல் இந்தியாவோட சோலார் எனர்ஜி கெப்பாசிட்டி என்ன, இன்னைக்கு எவ்வளோ டோட்டல் எனர்ஜியில் இன்னைக்கு சோலாரோட கெப்பாசிட்டி என்ன? அப்போ அன்னைக்கு உங்க எனர்ஜி செக்யூரிட்டி நீங்க 10 வருஷம் முன்னாடி பார்த்த பார்வைக்கும் இன்னைக்கு நீங்க பார்க்கிற பார்வைக்கும் 10 ஆண்டு கழித்து நீங்க பார்க்க போற பார்வைக்கும் நிறைய மாற்றம் இருக்கு. அணுமின் நிலையங்கள்லாம் வேணான்ற முடிவுக்கு வந்துட்டீங்க போல் இருக்கு. நீங்க எங்கேருந்தோ தாவறீங்க. எனர்ஜி ரிலேட்டடா சொன்னா இல்ல, அதாவது உங்களுடைய எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட் எப்படி மாற போறது அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு ஆயிலை நம்பி நம்ம இல்லைன்றதான் சொல்ல வர. ரெண்டாவது, கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளுக்கு ஒரு 50லேருந்து 75 ஆண்டுகள் தான் இருக்கு அதை வந்து அவங்க காசாக்குறதுக்கு. ஸோ அவங்க நம்மள மாதிரி ஒரு கன்சியூமிங் கண்ட்ரியோட நட்பாக இருந்து நமக்கு தேவையான கச்சாவை கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு எல்லாரும் ரெடியா இருக்காங்க. அதுதான் என்னுடைய ஒப்பீனியன் கச்சாவை பொறுத்த வரைக்கும். ஸோ நமக்கு கிடைக்காது, ரூபாயினுடைய மதிப்பு சரிஞ்சிரும், இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும். நமக்கு 10 வருஷம் முன்னாடி இருந்த அந்த அச்சங்கள் இன்னைக்கு நமக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கெல்லாம் எண்ணெய் இருக்கோ அங்கெல்லாம் போய் ட்ரில் பண்ண வேண்டிய இடத்துல கவர்மெண்ட் இல்லை, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த ஆயிலை பொறுத்த மட்டும். திரு செந்தில்நாதன், எளிய மனிதர்கள் சில நேரத்தில் பெரிய முடிவுகளுக்கு காரணமாக இருக்கிறாங்க. பெரிய கட்சிகள் இதெல்லாம் ஒரு கோரிக்கைன்னு எடுத்து போராடி களத்துக்கு வர்றது, நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு முன்னாடி வீதிகளில் தெருமுனைகளில் சின்ன அரங்கு கூட்டங்களில் எளிய மனிதர்கள் சிறிய இயக்கங்களை சேர்ந்தவங்க பேசுறது, பின்னால் அந்த கருத்தில் உண்மை இருந்தால் அது வீச்சு பெரிதாகி அதை அரசே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டம் வர்றதை பார்க்குறோம். அது மாதிரியான ஒன்றாக கூட நம்ம இந்த சம்பவத்தையே பார்க்கலாம். பெரும் கட்சிகள் எதுவும் இதை எடுத்து ஒரு காலத்தில் முன்னெடுக்கலை. 4-5 ஆண்டு நம்முடைய நினைவு கட்டே இது ஒரு பார்வையில் அப்படி பார்க்கலாம். இன்னொன்று, பொலிட்டிக்கலாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கிறாரு. ஒரு தமிழ்நாடு நலன் சார்ந்த மக்கள் விரும்புகிற முடிவுகளை எடுக்க தொடங்குறாரு. 5-8 பரீட்சை வேணாமா, வேண்டாம், இதை வேளாண் மண்டலமாக அறிவிக்கணுமா, அறிவிக்கிறேன். இதன் மூலமாக ஒரு விவசாயியின் நண்பன், விவசாய குடியிலிருந்து வந்த ஒரு விவசாயியின் தோழன் அப்படின்ற ஒரு முகவரி அவருக்கு வேணுன்ற முடிவுக்கு வந்திருக்கிறாரா? அப்படியான ஒரு இமேஜ் அவர் நாடுகிறாரா? அதனுடைய வெளிப்பாடு எதுன்னு பார்க்கலாமா? அவ்வளோ சுலபமாக அந்த ஒரு கிரெடிட் அவர் கொடுத்துட முடியும்னு எனக்கு தோணலை. அவர் முதலமைச்சராக வந்த நாளில் இருந்து இன்றைக்கு வரையில் எவ்வளவோ பிரச்சனை, 8 வழிச்சாலையிலேருந்து தூத்துக்குடியிலேருந்து எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகளை தமிழ்நாடு சந்திச்சிருக்கு. அவ்வளோ போராட்டங்கள்லேயும் வந்து இவர் தான் வந்து இலக்காக இருந்திருக்கிறாரு. இன்றைக்கி 2 விஷயத்தில் வந்து அது கூட 5-8ங்கிறது வந்து அவராகவே கொண்டு வந்து எதிர்ப்பு வந்த பிறகு அவர் விலக்கி கொண்டது அந்த பொது தேர்வுங்கிறது. அதை கூட வந்து நாங்கள் போராட்டத்தால் விலக்கிக்கல, மக்களின் நலன் கருதி விலக்கிக்கிறோம்னு சொன்னார். மக்களின் நலன் கருதி இருந்தால் முதல்ல அது வந்தே இருக்காது. இந்த விஷயத்தில் கூட ரொம்ப அவசரப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இதை வரவேற்கலாம், ஆனால் உடனடியாக பாராட்டி விடுறதுக்கு வந்து முடியாது. ஏன் முடியாதுன்னா, ஏன் ரிசர்வேஷன் நீங்க கேட்கிற கோரிக்கை அரசு இல்லை, அதனால தான் வரவேற்கிறோம். கேட்ட கோரிக்கைக்கு வந்து இந்த அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவித்திருப்பதை வரவேற்கிறோம். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய கடந்த கால செயல்பாடுகளையும்
அதை விட முக்கியமா உண்மையிலேயே உளப்பூர்வமாக இந்த முடிவுக்கு அவர் வந்திருந்தாலும் கூட இன்னும் இருக்கக்கூடிய சட்ட சிக்கலையும் வச்சு ஒரு விவாதத்தின் பொருளாக தான் நான் வந்து சொல்றேன். முதல்ல இதை வந்து மறுக்கல, இதை வந்து தப்புன்னு சொல்லலை, அவர் நாடகம் வர்றான்னு கூட நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர விஷயம் ரொம்ப தெளிவானது. ஒரே ஒரு பாயிண்ட், மாநில அரசு, ஆளும் கட்சி, எதிர்கட்சி, பிரபலான பிற கட்சிகள், இதுல பிஜேபியோட ஸ்டாண்ட் வேணா மாறுபட்டு இருக்கலாம். அவங்களும் இதில் அஃபிஷியலாக அவங்க மாநில தலைவர் இல்லை, அவங்க வரவேற்கிறாங்களா எதிர்க்கிறாங்களான்னு அஃபிஷியல் ஸ்டாண்டு தெரியலை. எல்லா கட்சிகளும் இதில் ஒரே புள்ளியில் தான் நிற்கிறாங்க. இது எப்படி எல்லோரும் ஒருமித்து ஒரு குரலில் ஒரு அரசு, ஒரு மாநில அரசு எடுக்கிற ஒரு முடிவில் சட்ட சிக்கல் வந்துடும்? ஏன் அவநம்பிக்கையோட இதை பார்க்குறீங்க? அவநம்பிக்கை நம்ம பிரசன்னா சொன்னது போல வந்து நீட்டில் அதே அவநம்பிக்கை தான், அதே பிரச்சனை தான் வந்தது. 70 விடுதலை அதே பிரச்சனை தான் வந்தது. மத்திய அரசு கூட சொல்லுது எங்கள் பிரச்சனை இல்லை, கவர்னர் முடிவெடுத்தா செஞ்சிடலாம் அப்படின்னு. இவங்களும் தான் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க, எதுவும் நடக்கலை. என்ன நடக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, தமிழக அரசு தீர்மானமே நிறைவேற்றி அனுப்பினாலும் கூட இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல மத்திய அரசு எல்லா அதிகாரங்களையும் தன் கையில் எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல்ல மத்திய அரசின் பாலிசி அதற்கு எதிராக இருக்குது என்று சொல்லி இதை தூக்கி எறிந்துவிட முடியும். அதாவது லீகல் சாவரிட்டி, மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய சட்ட இறையாண்மை கிட்டத்தட்ட ஜீரோவாக இன்னைக்கு இருக்கு. நீங்க வந்து மத்திய பட்டியல், கண்கரண்ட் பட்டியலாம் விட்டுருங்க, மாநில பட்டியல் இருக்கிற ஒன்றுத்துக்கே தீர்மானம் போட முடியாத அளவுக்கு ஒவ்வொரு துறையிலையும் வந்து பிரச்சனை வந்திருக்கு. அந்த அபாயம்தான் இந்த அரசு தொடர்ச்சியாக மத்திய அரசு அதிகாரத்தை பிடுங்குவதற்கு எதிராக தன்னை வந்து போராடியோ அல்லது வந்து அதற்கான நடவடிக்கைகள் செஞ்சுக்கிட்டே வந்திருந்தாங்கன்னா இந்த நடவடிக்கைக்கு நேரம் நாங்கள் பட்டாசு வச்சு கொண்டாடி இருப்போம். ஏன்னா வந்து இந்த அரசு கன்சிஸ்டண்டா அந்த நிலையில இருக்கு அப்படின்னு நம்ம நம்பி இருப்போம். இந்த அரசு அப்படி இல்லைங்கிறதுனால இது ஒரு நல்ல தொடக்கமா நினைக்கூட. இப்ப நான் என்னோட கருத்தை தெளிவா சொல்லிடுறேன் இந்த இடத்துல. இதை வரவேற்கிறோம்னு நான் முதல்ல சொல்லிட்டேன், வரவேற்கிறோம், மனசார வரவேற்கிறோம். ஆனா என்னுடைய அச்சங்கள் அல்லது என்னுடைய விமர்சனங்கள் அப்படிங்கிறது உங்க ட்ராக் ரெக்கார்டு அப்படி இல்லை, அதனால உண்மையிலே இதை வந்து நடக்குமா, நடக்கிறதுக்கான அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு தைரியமான முடிவா இல்ல வந்து இது எலெக்ஷனுக்கான முடிவான்ற கேள்வியை நான் கேட்காம இருக்க முடியாது. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்க, தேர்தலுக்காக எடுக்கிற முடிவுனாலும் மக்கள் அதானே டெமோக்ரசி எடுக்கட்டும். இல்லை, நான் அதெல்லாம் சொல்ல வரல. என்னுடைய கேள்வி தேர்தலுக்காக மட்டும் எடுக்கிற முடிவாக இருந்துடக்கூடாது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த காவிரி வேளாண் மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு பலருடைய ஸ்டேக் உள்ள ஒரு விஷயம். நீங்க பல்வேறு பெரிய நிறுவனங்கள் ஹைட்ரோ கார்பன் இண்டஸ்ட்ரி, அதாவது உலகம் முழுக்கவே ஃபாசில் ஃபியூவல் எக்கானமியிலிருந்து இந்த படிவ எரிபொருள் எக்கானமியிலிருந்து வந்து புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் முறைக்கு மாறினாலும் கூட கடைசி நிமிஷம் வரையில இன்னைக்கு வரையில அதில் 30,000 கோடி 50,000 கோடி ப்ராஜெக்டை போட்டுட்டு உட்காந்துக்கிற நாடு இது. இங்க வந்து அது மாதிரியான 1008 ப்ராஜெக்ட் வந்து இங்க அனில் அகர்வாலுக்கோ இல்ல அதானிக்கோ கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வரையில. கோதாவரி படுகையா இருக்கட்டும், காவிரி படுகையா இருக்கட்டும், கடந்த 10 ஆண்டுகள்ல என்ன வளர்ச்சி என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கூட இந்த பகுதியின் மீது அவர்களுக்கு கண் இருக்கிறது. ஆக இதெல்லாம் மறந்துட்டு கண்ணு வைக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்களே சார். நீங்க வந்து 8,000 கோடி எடுத்துட்டு வந்தாலும் தமிழ்நாட்டுல இதை நாங்க அனுமதிக்கல, மண்ணு மேல கண்ணு வைக்காதீங்க. அப்படியே நம்புறதுக்கு நாங்க பச்சை பிள்ளை இல்ல, நல்லா புரிஞ்சுக்க. அப்படியே நம்புறதுக்கு பச்சை பிள்ளை இல்ல. அதாவது 500,000 கோடி ப்ராஜெக்ட் கூட விடாத ஒரு சூழல்ல ப்ராஜெக்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்னே இங்க வந்துட்டு இருக்குது. பணத்தை அடிக்கிறதுக்குன்னே ப்ராஜெக்ட் போடுறான். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து இதுல வந்து அவருடைய உள்ளம் நல்ல உள்ளமாவே இருக்கட்டும், அவர் விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவர், அதனால வந்து சொல்றாரு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இருக்கட்டும். நம்முடைய கோரிக்கை உங்க கடந்த காலம் அது சாதகமா இல்லை அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு. இரண்டாவது, இதை உண்மையிலேயே சட்ட ரீதியாக கொண்டு போனாலும் கூட இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தை அவங்க வந்து மறுத்தாங்கன்னா எதிர்த்து நிற்கிறதுக்கான அரசியல் கட்ஸ் உங்ககிட்ட இருக்கா? எதிர்த்து நிக்கிறதுக்கான எந்த ட்ராக் ரெக்கார்டாவது நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்களா? கிடையாது. அவங்க விரும்பல, 70 விடுதலை அவங்க விரும்பல. ஆனா தமிழக அரசுக்கு விட்டுலையே, கேபினெட்ல தீர்மானம் நீங்க எல்லாத்தையும் தீர்மானம் போட்டு வந்து பேப்பரா வச்சுக்கலாம் சார், அதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. இதை நாம் வரவேற்கிறோம், ஆனா உடனடியாக பாராட்ட முடியாது. ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, நீங்க நடவடிக்கை எடுங்க, அடுத்த கட்டத்துக்கு போங்க, இல்ல முன்கூட்டியே இதை வந்து செஞ்சிருங்க. சட்ட வல்லுநரை இனிமேல் தான் கலந்து ஆலோசிக்கிற அளவுக்கு ஏன் ஒரு பொதுக்கூட்ட மேடையில வந்து இதை வெளியிடுறீங்க? எவ்வளவு முக்கியமான விஷயம். சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து அது ஒரு பாலிசி ஸ்டேட்மெண்டாவோ அல்லது தீர்மானமாவோ அல்லது ஒரு மசோதாவோ கொண்டு வரதுக்கான நடைமுறை எடுத்து கொண்டு வைக்கிறதான முக்கியம். தீவிரமா ஆலோசிக்காமலே அவசர கதியில் அறிவிப்பு வெளியிட்டாங்கன்னு சந்தேகம் இருக்கலாம். எனக்கு அந்த சந்தேகங்கள் என்ன ஏற்கனவே ட்ராக் ரெக்கார்ட் அப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். சட்டசபையில சட்டம் கொண்டு வருவதுக்கு தான் சட்ட ஆலோசகர்களோட கொண்டு வந்ததுக்கு உறுதியாக நிக்கிறதுக்கே உங்களால முடியல. சபை கூடும் போது சட்ட வல்லுநர்களை கொண்டு சட்டம் கொண்டு வருவான்னு தான் சொல்றாரு. அவர் அதுல இருந்து எப்படி பின்வாங்கிற முடியும் எனக்கு தெரியல. தாராளமா பின்வாங்கலாம். அவர் பின்வாங்க முடியலனாலும் கூட ஒண்ணும் நடக்காம போகலாம். பாசிட்டிவா பார்க்காம ஒரு மக்கள் விவசாயிகள் நீங்க 1000 கோரிக்கைகளை வச்சு போராடி நடக்க முடியாத ஒரு சூழல்ல ஒரு வார்த்தை சொன்னார்னா மகிழ்ச்சியா தான் இருக்கு. அதுக்காக ரொம்ப பாசிட்டிவா எல்லாம் பாத்திர முடியாதுங்க. ஏன்னா நம்முடைய ட்ராக் ரெக்கார்ட் அப்படி இருக்கு.
நீங்க இவ்வளவு முக்கியமான பிரச்சனையை நீங்க நல்ல துவக்கமா பார்க்க கூடாதுன்னு கேக்குறீங்கல்ல, இந்த பிரச்சனை குறித்து முடிவெடுக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் முதலமைச்சருக்கு தெரியாதா? திரு ஜெயராமன், பாதுகாக்கப்பட்ட ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லி வேளாண் தொழில்கள் அங்கு ஊக்குவிக்கப்படும் அப்படின்றது தமிழக அரசினுடைய நிலை. இப்போ இது வந்து ஒரு விவசாயிகளுடைய உணர்வை, போராடக்கூடிய மக்களின் உணர்வை அறிந்து ஒரு அரசாங்கம் செயல்படுறது ஜனநாயகத்தில் அடிப்படை. அதை இந்த அரசு செய்கிறது. அதற்கு என்ன அரசியல் காரணம் இருந்தாலும் அதை வரவேற்கிறது அப்படின்றது ஒரு நடைமுறை. ஆனால் திரு செந்தில்நாதன் வந்து சில அந்த வரவேற்கிறத, பாராட்டுறத முழு மனதோடு சொல்லாமல் அவருக்கு சில ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. இது எங்கே கைகூடாமல் போய்விடுமோ அப்படின்ற அச்சங்களெல்லாம் அவர் தெரிவிக்கிறாரு. சட்ட சிக்கல்கள் எழுந்து விடுமோன்னு தெரிவிக்கிறாரு. நீங்கள் களத்தில் நின்று போராடிய வகையில், இதில் நுட்பமாக இதை அறிந்த வகையில் நீங்கள் வைத்த கோரிக்கை இதுதானா? நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முடிவும் இதுதானா? தமிழக முதலமைச்சர் எந்த காரணத்திற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டார் என்று நாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அறிவித்திருப்பது தமிழக முதல்வர். அது நடைமுறைக்கு வர வேண்டும், உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் அவங்க செய்யலைன்னா இதுக்கு மேலே செய்யக்கூடாதா? காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பது என்பது எந்த கட்சியினுடைய முழக்கம், எந்த கட்சியின் கோரிக்கை? அது மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு அதை உருவாக்கம் செய்து இன்னைக்கு மக்கள் மயமாக்கினோம். இன்று அது மக்களுடைய கோரிக்கை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக்குவோம் என்று எந்த கட்சி தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கூறவில்லை. அது அவங்களுடைய கோரிக்கையா? மக்களுடைய கோரிக்கை. இன்னைக்கு தமிழக முதல்வர் இதை அறிவித்திருக்கிறார்கள் என்றால் அதை மக்கள் வரவேற்கிறார்கள். இந்த அறிவிப்பு பொய்த்து போனால் மக்கள் எதிர்ப்பார்கள். ஜனநாயக நாட்டில் வாழ்கிறீர்கள். எங்க காவிரி படுகையில் இந்த முழக்கத்தை, இந்த கோரிக்கையை வைத்து கருத்து வாக்கெடுப்பு நடத்த தயாரா? இந்திய அரசு தயாரா? நடப்பை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்களும் அரசியல் ரீதியாக அறிவு பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முன் உதாரணங்களை எல்லாம் நாம் கவனத்தில் கொள்ளணும். ஓஎன்ஜிசி குழாய் பதித்த பகுதிகளில் நாகாலாந்தில் மிகப்பெரிய அளவுக்கு பேரழிவு, 2 கிராமங்களே நாசமாச்சு. லோத்தா நாகாஸ் என்ற அந்த நாகர் இன மக்கள் கடுமையாக போராடினார்கள். சங்பங் என்ற அந்த கிராமமும் சோரி என்ற கிராமமும் 1000 கோடி நட்ட ஈடு கோரி நீதிமன்றத்துக்கு சென்றன. மக்களுடைய வேகத்துக்கு மாநில அரசும் மத்திய அரசும் ஈடு கொடுக்க முடியவில்லை. 2ஐயும் எதிர்த்து அந்த மக்கள் போராடினார்கள். கடைசியா நாகாலாந்து சட்டமன்றம் 2013 ஒரு தீர்மானம் போட்டது. அந்த ஒரே தீர்மானத்தின் மூலமாக ஓஎன்ஜிசிக்கு அதுவரை கொடுத்திருந்த அத்தனை உரிமங்களும் ரத்து செய்யப்பட்டன. அது மக்களுடைய சக்தி. இன்னைக்கு காவிரி படுகையில் மக்கள் எழுச்சி பெற்று நிற்கிறார்கள். தமிழகம் பிச்சை எடுக்கக்கூடாது, நாளைக்கு சோத்துக்கு கையேந்த கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு காவிரி படுகை மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த படுகையை பாதுகாக்கணும்னு நிற்கும்போது அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கும் வகையில் தமிழக முதல்வர் வந்தால் வரவேற்கிறார்கள். அந்த கோரிக்கையை அதிலிருந்து பின்வாங்கினால் மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. மக்கள் கடுமையாக இந்த உரிமையை நிலைநாட்டுவார்கள். இந்திய அரசியல் சட்டப்படியே அந்த ஷெட்யூல் 7 இருக்கக்கூடிய மாநில பட்டியலில் தமிழக அரசு தான் சாவரின். யூனியன் பட்டியலில் மத்திய அரசு, கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லக்கூடிய பொது பட்டியலையும் தன் ஆதிக்கத்தை செலுத்துகிறது. ஒரு மாநில அரசு விரும்பினால் மத்திய அரசு கிட்ட சேலஞ்சு பண்ண முடியும். அப்படி தமிழக அரசு சேலஞ்சு பண்ணா நாங்க எல்லாரும், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் கட்சிக்காரங்க கிடையாது. தமிழக அரசு இந்த தமிழகத்தின் நலனுக்காக நிமிர்ந்து நிற்குமானால் மக்கள் அவங்க கூட நிற்க நாங்க தயாராக இருக்கிறோம். இதுதான் நிலைமை. கம்யூனிட்டி ரைட் என்பதை நாகாஸ் அன்னைக்கு எப்படி அசர்ட் பண்ணாங்களோ அதுபோல தமிழக மக்கள், காவிரி படுகை மக்கள் இந்த சமூக உரிமை, இங்க இருக்கிற எண்ணெய் எரிவாயு என்பது ஒரு மனிதனுக்கு, அந்த தோட்டக்காரனுக்கு உரியது அல்ல. எங்களுடைய உரிமையை நிலைநாட்ட மக்கள் தயாராக இருக்கிறார்கள்.
உங்களுக்கு ஒரு வரியில் நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஹைட்ரோ கார்பன் கிணறு 1000க்கு மேலே அமைக்க போகிறாங்க. 5வது சுற்று ஏலத்தில் 4064 சதுர கிலோமீட்டர் ஆழ்கடலில் போட போகிறாங்க. முதல் சுற்று ஏலத்தில் 5039 சதுர கிலோமீட்டரை ஓஎன்ஜிசியும் வேதாந்தாவும் எடுத்திருக்கு. கரையிலையும் போடுது, ஆழமற்ற கடற்பகுதி ஆழ்கடல் எல்லாத்திலையும் போடுது. மீனவர்களுக்கு இனிமேலுக்கு கடல் கிடையாது. மீன்கள் எல்லாம் வெளியேறிடும். மீனவர்கள் அடித்து விரட்டப்படுவார்கள். விவசாயிகளுடைய விவசாயம் பொய்த்து போகும். ஒரு 3 அடி நிலம் உள்வாங்கிச்சுனாக்கா படுகை மாவட்டங்களை நீங்கள் சொல்கிறீங்கள்ல ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடுன்னு, அது காணாமல் போகும், கடலுக்குள்ளார போயிடும். நல்லா தெரிஞ்சு தான் வச்சிருக்கிறாங்க மக்கள். அகதிகளாக வெளியேற தயார் இல்லை. நீங்க எங்கேயோ உக்காந்துக்கிட்டு வளர்ச்சியை பற்றி பேசுவார்கள். எட்டத்துல உக்காந்துக்கிட்டு இந்தியா முன்னேற வேண்டாமான்னு கேட்பாங்க. உங்க ஊடு கடலுக்குள்ளார போற மாதிரி இருந்தா நீங்க பேச மாட்டீங்க. எங்க ஊர்ல கிடைக்கிற தண்ணியை குடிக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு வந்தா நீங்க பேச மாட்டீங்க. நீங்க இதை பேசுறவங்க எல்லாம் கேன் வாட்டர் வாங்கி பியூரிஃபைடு வாட்டர் குடிக்கிறவங்களா இருப்பீங்க. அந்த வாய்ப்பு எங்கள் மக்களுக்கு கிடையாது. ஆகவே இது மக்களுடைய, அதாவது இதுதான் உண்மையான ஜனநாயகம். நன்றி. நாங்கள் காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏற்றுக்கொண்டால் நாங்க ஒத்துழைப்போம், இல்லாவிட்டால் எதிர்த்து நிற்போம். காவிரி படுகை எதிர்த்து போராடும். ஏற்றுக்கொண்டு அரசு அறிவிச்ச பிறகு இதுல நீங்க இந்த இறுதி அவநம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டியதில்லை. காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தது பற்றி ட்விட்டர் வாயிலாக நேயர்கள்ட்ட கேட்டிருந்தோம். அதற்கு நேயர்கள் தெரிவித்திருந்த பதில், இது வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை என்று 2% பேரும், ஆபத்துகளுக்கான முற்றுப்புள்ளி என 8% பேரும், இதை செயல்படுத்துவது சிரமம் என 30% பேரும், விவசாயத்தை காப்பாற்றும் என 60% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அது நேயர்களுக்கு நன்றி. திரு சத்யன் நிறைவுப்பார். சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிக்கிறேன். அரசு உறுதியாக இருக்குமா இல்லையா? 2011 ப. சிதம்பரம் அவர்கள் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் ஒரு 5% ஷேரை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது இது அது போகக்கூடாதுன்னு சொல்லி மாநில அரசில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா முடிவெடுத்து அந்த 5% ஷேர் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கிட்டு மக்களுக்காக நிற்கக்கூடிய இடத்தில் ஒரு கொள்கை முடிவு என்று முதலமைச்சர் அறிவித்த பிறகு அவர்தான் இங்கே இருக்கக்கூடிய அத்தாட்சியினும் உயர்பட்சம். அவரே கொள்கை முடிவாக அறிவித்ததற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது போது சொல்லும்பொழுது அதை உரிய வடிவாக்கம் கொடுக்கிற வரைக்கும் ஆச்சரியப்படுபவர்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டு தான் இருப்பவர்கள். விவரம் புரியாதவர்கள் அவநம்பிக்கையை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் வெற்றி வாகை சூடப்போகும் நேரத்தில் அந்த ஆச்சரியப்படுபவர்களும் அவநம்பிக்கையை வெளிப்படுத்துபவர்களும் கண்டிப்பாக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிப்பார்கள். திரு தமிழ்நாடு இந்த அறிவிப்பை நாங்கள் முழுசா புறந்தள்ளல. ரொம்ப தெளிவாக எங்களுடைய முதன்மை செயலாளர் 4 விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஒன்று, பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்கும் முன்பு ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை அனுமதிக்க மாட்டோம் என்று அமைச்சரவை கூடி ஒரு தீர்மானத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும். ஒன்று. இரண்டாவது, வேதாந்தா ஓஎன்ஜிசி நிறுவனங்களுக்கு தமிழகத்தில் குறிப்பாக காவிரி டெல்டா பகுதியில் அளித்துள்ள ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை திரும்ப பெற வேண்டும் உடனடியாக. இரண்டாவது. 3, ஹைட்ரோ கார்பன் திட்ட கிணறுகள் அமைக்க மக்கள் கருத்து கேட்பு சுற்றுச்சூழல் அனுமதி தேவையில்லை என்று சொன்ன தமிழக சுற்றுச்சூழல் அமைச்சர் கருப்பண்ணன் எழுதிய கடிதத்தை உடனடியாக திரும்ப பெறுவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும். பிறகு பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அமைக்கப்படும் என்று வாக்குறுதியை மத்திய பாஜக அரசுக்கு அஞ்சு பின்வாங்கி விடாமல் வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றி நிறைவேற்ற வேண்டும். இந்த 4 கருத்துக்களை கண்ணியமுள்ள எதிர்க்கட்சியாக நன்றி 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 ஷாம். என்னை பொறுத்தவரை இது வரவேற்க வேண்டிய ஒரு முடிவு. இதை தொடர்ந்து அரசு இன்னும் நிறைய தொடர் நடவடிக்கைகள் எடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பணிகள் இன்னும் ஒரு நல்ல இடத்துக்கு போகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்பாங்கன்றது தான் என்னுடைய கணிப்பு. விவசாயம் சார்ந்த தொழில்கள் நிறைய செய்ய முடியும். ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில்களும் அங்கே இருக்குது. அந்த தொழில்களையும் வந்து அரசு எப்படி கையாளப் போகிறது என்பதை பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட லிக்கர் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் டெல்டாவில் இருக்குது. அதெல்லாம் வந்து அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி நீங்கள் நம்ம வந்து டிஸ்டிலரிக்கு ஒரு வியூ எடுத்தால் அதே தான் வந்து நீங்கள் ஆயில் வெல்லுக்கும் அதே வியூ தான் எடுக்கணும். ஸோ மாற்றி எடுக்க முடியாது. ஸோ இது மாதிரி வந்து தேவையற்ற தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த தொழிற்சாலைகள் மேலேயும் இதுக்கு எடுத்த மாதிரியே ஒரு தெளிவான முடிவை அரசு எடுக்கும் நம்புவோம். ஏன்னா ஒரு ஹோலிஸ்டிக்கா பண்ணி மக்களுக்கு வந்து அந்த எல்லா இதுவும் சென்றடைவதற்கு சாய கழிவுகளையும் அதையும் நிறுத்தணுங்கிறேன். அது பெரும்பாலும் பெங்களூர்ல இருந்து கிளம்பும் போதே
எங்க மேட்டூர்ல இருந்து கிளம்பும் போதே அந்த தண்ணீர்ல வந்து சாய கழிவுன்றது அதாவது டெல்டாவுக்கு வந்து இன்னைக்கு இந்த முடிவை தொடர்ந்து நிறைய அதாவது அப்ஸ்ட்ரீம்னு சொல்லணும் நம்ம. அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளையும் நம்ம சரி பண்ண வேண்டும். முக்கியமா சூவேஜோட வேஸ்டே வந்து ரிவர்ல எவ்வளவு வருதுங்கிறது தெரியும். ஒரு தவறுனா 222 எஸ்இசி இருக்கு இந்தியாவில், 203 ஆபரேஷன் இருக்கு. ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம்னா இதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டா இருக்கும். ஃபுட் ப்ராசஸிங் கூட எஸ்இசி இருக்கு. ஆனா வேளாண்மை மண்டலமாக இதை அறிவிக்கணும்னா இதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இந்தியாவா இருக்கும். என்னென்னலாம் அதை வேளாண் சார்ந்த தொழில்கள் எவ்வாறு சுற்றுச்சூழலுக்கு பாதிக்காத வரைக்கும் என்னெல்லாம் தொழில்கள் கொண்டு வரலாங்கிற டிராஃப்ட் வரைக்கும் ரெடி பண்ணி தருவாங்க. அதனால கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய முதன்மை திட்டமாக இருக்குங்கிறத மட்டும் நான் அறிவிச்சுக்கிறேன். வேளாண் பாதுகாப்புன்னு வரும்போது இதுல வந்து எல்லா நான் சொன்ன முன்னாடி சொன்ன ஹோலிஸ்டிக்கா இருக்கணும். ரியல் எஸ்டேட் ஆக்கிரமிப்பு இல்லாம, மணல் கொள்ளைகள் இல்லாம, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லாம அந்த தனிநபர் விக்கிறத எப்படி சார் தடுக்க முடியும்? ரியல் எஸ்டேட்னா இல்ல சார், இது பண்ணதா இது வந்து அந்த விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த வேளாண் மண்டலம் வரும்போது அது பாலிசி ஸ்டேட்மெண்ட் வரணும் சார். இதை கன்வெர்ட் பண்ண முடியாம பண்ண முடியும், அதை பண்ணணும்ன்றதை நான் எதிர்பார்க்கிறேன். விவசாயம் லாபகரமா இல்ல அப்படின்ற பட்சத்தில் தன் கடன் இருக்குதுன்னு சொன்னா ஒரு விவசாயி அந்த நிலத்தை விற்கிறதுன்றது அந்த கட்டத்துக்கு அவர் தள்ளப்படுவார். அது ரியல் எஸ்டேட் வரக்கூடாதுன்னு சொல்றது 15 வருஷம் ஆசைப்படலாமே தவிர நடைமுறையில சாத்தியமாகுமா? ஏன் ஆசைப்படுறேன்னா கடந்த 15 வருஷத்துல நம்பர் ஆஃப் இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டினுடைய கல்டிவேபிள் லேண்ட் குறைஞ்சதுனுடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன் இந்த இதுல தான் போயிருக்கு. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. முதல் சுற்றுல சொன்னதுதான் திரு ஜெயராமன் அவர்களும் சொன்ன அதே வார்த்தையை சொல்றேன். சட்ட இறையாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குது. தமிழக அரசு வந்து அதில் உறுதியாக இருந்து சட்ட ரீதியாக, அரசியல் சாசன ரீதியாக இதை வந்து வென்றெடுக்குமானால் அது மிகப்பெரிய வெற்றி. அதற்கான தைரியம் இந்த அரசாங்கத்துக்கு உருவாகட்டும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி. உங்கள் 6 பேருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கட்டும் பரவட்டும்.